இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டம், குறிப்பாக அருணாச்சலேஸ்வரர் கோவில் தெலுங்கர்களுடைய பிடியில் போய்கிட்டே இருக்குது. அது முழுவதுமாக 75% போயிடுச்சு. இன்னும் 25% தான் இருக்குது. அதற்குள் தமிழர்கள் விழித்து கொண்டு தமிழர்கள் கையெழுத்தால் மட்டும்தான் அதை மீட்க முடியும், இல்லைனால் முடியாது. ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி பதிவு பண்ணுவது எல்லா இடங்களும் தெலுங்கு மயமாக ஆக்கிவிட்டார்கள். நம்ம தேசத்தில், நம்ம ஊரில், அதுவும் தமிழ்நாட்டில் மையப்பகுதியில் உள்ள ஒரு கோவில் எப்படி தெலுங்குடைய வசமாகலாம்? அதற்கு காரணம் தெலுங்கு அமைச்சரான சேகர் பாபு, தெலுங்கு அமைச்சரான ஏவா வேலு அவர்கள். ஏன்னா இவர்கள் திட்டமிட்டு இதை செய்கிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. உங்களுக்கு 2 விஷயமே சொல்லணும் மட்டும் நான் ஆசைப்பட்றேன். குடியங்குளத்தில் காந்தாராமன் கோவில் கட்டக்கூடாதுன்னு சொல்லி அதற்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு மக்கள் அதிகமான போராட்டம் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் அங்குள்ள தமிழ் குடிகளை வெட்டி கொண்டு அவர்களுடைய 600 பை மாற்றி மட்டும் அவர்கள் வாயை திணித்தார்கள். எங்கே? மதுரை தாண்டி. அதுக்கப்புறம் ஏவா வேலு அவர்கள் அமைச்சராக பதவியேற்ற பிறகு நாயுடு மங்கலத்தில் அக்னி கலசம், தமிழர் குடியின் அடையாளமான அக்னி கலசத்தை வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அகற்றினார். அதுக்கப்புறம் வன்னியர்கள் கண் விழித்து கொண்டதனால் மீண்டும் அந்த இடத்தில் அக்னி கலசம் நிறுவப்பட்டது. இதனால் தான் இவர்கள் நீ தமிழை பற்றி பேசினால் உன்னை மொழிவாதின்னுவான், இனவாதின்னு சொல்லுவான். சாமியை பற்றி பேசினா உன்னை மதவாதின்னு சொல்லுவான். சாதியை பற்றி பேசினா உன்னை சாதியவாதின்னு சொல்லுவான். ஆனால் இவர்கள் மொழிவாதியாகவும் சாதியவாதியாகவும் ஒரு மதத்துக்கு மட்டும் குறிப்பிட்டு வேலை செய்கின்ற ஆட்களும் இவங்க இருப்பாங்க. இப்போது தமிழர்கள் கண் விழித்து கொண்டால் மீண்டும் தமிழகம் அடிமையாகிவிடும். இப்படி தான் இந்தியா ஏறக்குறைய அடிமையாகிறது. துரோகத்தால் வீழ்ந்தது, பொறுப்பற்றதால் வீழ்ந்தது. தன்னுடைய பலம் என்ன, தன் இனம் என்ன, தன் மொழி என்ன என்று தெரியாமல் போனதால் அது வீழ்ந்தது. மீண்டும் தமிழகம் இதே மாதிரி வீழ்ந்துவிடும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கேரளாவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிகமாக மொழிப்பற்றுள்ளவர்கள் யார் என்ற கேள்விக்கு தமிழர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. ஏன்டா அப்படின்னா, கேரளாவில் ஐயப்பன் சன்னிதானம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தமிழில் இருந்தது. அதுக்கப்புறம் மலையாளம், அதுக்கப்புறம் ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் இருக்கும். அதை கொஞ்சம் மாற்றினார்கள். முதல்ல மலையாளம், அதுக்கப்புறம் தமிழ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மாற்றினாங்க. ஆனால் அன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழர்களும் நின்றும் போராட்டினாங்க. அது மீண்டும் ஐயப்பன் சன்னதானம் சொல்லிட்டு முதல் இடத்தில் தமிழும், 2வது இடத்தில் மலையாளம், 3வது இடத்தில் ஆங்கிலம் வந்தது. ஆனால் இன்றைக்கு அது இல்லை. இன்றைக்கு மலையாளத்திலும் ஆங்கிலத்திலும் இருக்குது, 3வது மொழியாக ஹிந்தியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவது ரொம்ப வருத்தமாக இருந்தது. இது ஏன் சொல்ல வரேன்னா, உன்னை ஈஸியாக மடம் மாற்றி விட்டார்கள் இந்த திராவிட திருட்டு கும்பல்கள். பெரியார் என்ற பெயரில், பகுத்தறிவு என்ற பெயரில் உன்னை மாற்றி உன்னை அடையாளத்தை சுத்தமாக தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து கண் விழித்துக் கொள்ளுங்கள். நீ சாதியப்பற்ற தவறே கிடையாது, நீ மொழிப்பற்ற தவறே கிடையாது, நீ மதப்பற்ற தவறே கிடையாது.